ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் ரெண்டல் போர்ஷன் டைப் வீட்டை இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். 25க்கு 60 அடி அளவுள்ள 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2660 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHKன்னு ரெண்டல் போர்ஷன் டைப்பில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்டீரியர்ஸை பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோருக்கும் ஒரே மாதிரி நல்ல கலர் காம்பினேஷனில் அட்ராக்டிவாக செஞ்சுருக்காங்க. பிளான் வைஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் சின்ன பால்கனி கொடுத்து பெட்ரூமை 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 25 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2660 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே 22க்கு 11 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங். தரைக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு 4க்கு 2 அடி சைஸ் வெர்டிஃபை டைல்ஸை கோல்டன் கலர் ஸ்டீல் பீடிங் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க. சீலிங் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதில் ப்ரொஃபைல் லைட்ஸ் பதிச்சிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே 6க்கு 4 அடி சைஸில் ஃபோயர். ஃபோயர் அடுத்து 16க்கு 16 அடி சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் உட் டிசைன் டெக்ஸ்சர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட்ஸோட அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜுக்காக கீழே பேஸ் கேபினெட்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட் செஞ்சுருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சனை செப்பரேட் பண்ணுற விதமாக என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா CNC கட் டிசைன் வித் பெர்கோலா டிசைன்ஸோட ஒரு பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் வித் டைனிங். இதோட டோட்டல் சைஸ் 20க்கு 10. டைனிங் ஸ்பேஸில் இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. கிராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக ஃப்ளூட்டட் கிளாஸ் டோர்ஸோட ஒரு பெரிய வால் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன். டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக கிச்சனில் எல்லா வால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக கிளாஸ் டோர்ஸோட நிறைய வால் கபோர்ட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 10.
அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த பெட்ரூமில் பேக் சைட் எக்ஸிட்டும் பிளான் பண்ணி அங்கே உட் டிசைன் ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. அவுட் சைடில் 6க்கு 11 அடி சைஸில் யூட்டிலிட்டி ஏரியா பிளான் பண்ணி வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல்லும் பக்கத்தில் வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. அது போக இந்த ஏரியாவில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோயர்ல இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்றாரோ சைஸ் 16க்கு 11. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7க்கு 4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 6க்கு 4 இந்தியன் டாய்லெட் டைப். படிக்கட்டு கீழே கபோர்டு ஒர்க் செஞ்சு உள்ள யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான அவுட்டர் ஸ்டார் கேஸ். படிக்கட்டுக்கு மேட் ஃபினிஷ் டைல்ஸும் சைடு ஹேண்ட் ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் ஃபேப்ரேட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக சவுத் சைட் வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 22க்கு 6 அடி சைஸில் பால்கனி. இங்கே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட உட்டன் ஷூ ரேக்கும் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோர். ஓப்பன் பண்ண உடனே ஃபயர் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு 2 BHK பிளான் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டல் போர்ஷன் டைப்புங்கிறதுனால ஸ்டேர் கேஸை வெளியவே கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே இங்கேயும் அதே கலர் காம்பினேஷனில் அதே டிசைனில் செஞ்சுருக்காங்க. பிளான் வைஸ் பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி கொடுத்து பெட்ரூமை 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூமாக பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் பேக் சைடில் யூட்டிலிட்டி கம் பால்கனியாக பிளான் பண்ணி எண்டில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் செகண்ட் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், வால் கபோர்ட், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரை ரெண்டலுக்கு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1 hour ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இங்கே 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டி அடுத்து கோயில் பிரைமில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,25 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.